ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு கார்லிக் சில்லி ஃப்ளேக்ஸ் நூடுல்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் வெண்ணெய், 3/4 டீஸ்பூன் உப்பு. இந்த மாதிரி பிளைன் நூடுல்ஸில் நான் 1/4 கிலோ எடுத்துக்கிறேங்க. இது வேகட்டும். நூடுல்ஸ் வெந்துருச்சு. இதை ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்க, சாஃப்டாகவும் இருக்கு, ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது இருக்கட்டும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 முழு பூண்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கின உடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க 2 கேரட், 1 குடமிளகாய், கொஞ்சம் கோஸ், இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இது வேகட்டும். இதுக்கு தேவையான உப்பு. காய் பாதி வெந்த பிறகு 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், வரமிளகாவை மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இதை 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சாஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கலாங்க. ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை இப்போ சேர்த்துக்கலாம். சாஸ் இன்னும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டொமேட்டோ சாஸோட சோயா சாஸ் இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் ஆரிகேனோ, இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.